மலரு, வீடு கட்டுறதுக்காக அட்வான்ஸ் பண்ண ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து வச்சிருந்தல, அதை போய் எடுத்துட்டு வா. ஐயோ, இவர் என்ன இப்போன்னு பார்த்து இந்த பணத்தை பற்றி கேட்குறாரு? என்னாச்சு? அந்த பணத்தை ஆன்லைன் ட்ரேடிங்கில் போட்டு அது லாஸ் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்கில் 1000 ரூபா வாரம் வாரம் சம்பாதிக்கணும்னா கீழே கேப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஹலோ, திஸ் இஸ் டிஎஸ்கே ஆன்லைன் ட்ரேடிங். சார், நான் உங்களுடைய ஆன்லைன் ட்ரேடிங் ப்ரமோஷன் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். மேடம், நம்ம ஆன்லைன் ட்ரேடிங் ப்ராசஸ் எப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 10K அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேடம். அப்புறம் மேலே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறது உங்களுக்கு டபுளாக கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் மேடம். ஓ, ஓகே சார். நீங்கள் ஸ்டார்டிங் பேமெண்ட் கட்டிட்டு உங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே சார். உங்கள் நம்பருக்கு ஒரு QR ஸ்கேனர் வரும், அதில் உங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க மேடம். ஓகே சார், இப்போவே அனுப்பிடுறேன். தேங்க்யூ மேடம். என்ன மறுபடியும் 20,000 பே பண்ண சொல்றாங்க? ஆல்ரெடி லட்சத்துல வேற பே பண்ணியிருக்கோமே, இப்ப பணத்துக்கு எங்க போறது? அவர் தான் வீடு கட்டுறதுக்காக சேவிங்ஸ் அமௌண்ட் 2 லட்சம் நம்ம கிட்ட கொடுத்துருக்காருல, அதை இதுல போட்டுற வேண்டியதான். எப்படியும் டபுள் மடங்கு நமக்கு கிரெடிட் ஆக போகுது. என்ன மணி லாஸ்னு வருது? ஐயோ, ஏமாந்துட்டனா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. மலர், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆன்லைன் ட்ரேடிங்ன்ற பேர்ல இப்ப எவ்வளவு ஸ்கேம் போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? யாரை கேட்டு பணத்தை எடுத்துப்பாங்க போட்ட? இல்லைங்க, அந்த வீடியோல பண்ண மாதிரி தான் நானும் பண்ணேன். ஆனா எப்படி அமௌண்ட் எல்லாம் லாஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. வீடியோல வந்த மாதிரி பண்ணியா? மலர், படிச்ச பொண்ணு தானே நீ? ஏதோ ஒரு 15 வயசு பையன் ட்ரேடிங் பண்ணி அவங்க அம்மா கார் வாங்கி கொடுத்துருக்கான்றத நம்பி பணம் போட்டிருக்க. முதல்ல அந்த பணம் அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? பாத்தியா அவன் எத்தனை பேரை ஏமாத்தி இருக்கான்னு? அதுவும் இல்லாம இந்த சின்ன வயசுல அவ்வளோ இல்லீகல் பெட்டிங் ஆப்ஸை ப்ரொமோஷன் வேற பண்ணியிருக்கான். இதை நம்பி எத்தனை பேர் அவங்க பணத்தை இழந்திருக்காங்க தெரியுமா? இதுல முக்கால்வாசி பாதிக்கப்பட்டது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் தான். இப்ப பாரு, நம்ம வீடு கட்ட வச்சிருந்த 2 லட்ச ரூபாய் பணம் போயிடுச்சு. சோசியல் மீடியால ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்பிடுவீங்களா? அது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சின்ன பசங்களாம் ஃபேமஸ் ஆகிட்டு போறாங்க. சோஷியல் மீடியாவில் எதை சொன்னாலும் நம்பிடுவீங்களா? அது உண்மையாக பொய்யா இருக்குமான்னு கூட பார்க்க மாட்டீங்களா? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபேமஸ் ஆக்கி விட்டுறீங்க. அவனுங்க இந்த மாதிரி சின்ன வயசுலேயே பெரிய பெரிய ஸ்கேமாக பண்ணிட்டு போயிடுறானுங்க. என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ பணம் டபுள் மடங்கா வரும்னு சொன்னதுனால ஆசைப்பட்டு இப்படி தப்பு பண்ணிட்டேன். இப்போ நீ சாரி கேட்கறதுனால நமக்கு போன பணம் ஒன்றும் திரும்ப வர போகிறது கிடையாது. இனிமையாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. வா, முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷனில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடும்.